சார் உங்க கெஸ்ட் வந்திருக்காங்க, போங்க நீங்க. போங்க நீங்க, நாளை பண்ண வந்து வாங்கிக்கிறேன். வரல சார், போங்க சார் நீங்க. தொலைச்சிருவேன். போங்க. பீஸ் கேக்குறான். படம் வர்ற மை பெஸ்ட் கிளையண்ட். பட் நோ பீஸ். பை பை மேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்த படத்துடைய ரிவ்யூ பார்க்க போறேன்னா, தெங்குவா தூக்குல தொங்கவா சாகவா கெங்கிவா, அந்த மாதிரி ஒரு கோளாறான படம் தான் கெங்குவா. அந்த படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தாழ்மையான வேண்டுகோள். மெயினாக கெங்குவா படம் பார்க்காதவங்களுக்கு, என் ஃப்ரெண்டு 2 டிக்கெட் வச்சுருக்கேன் படத்துக்கு போகலான்னு சொல்கிறான், எங்கள் மாமா டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு படத்துக்கு போகலான்னு சொல்கிறாங்க, எங்கள் தாத்தா டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு படத்துக்கு போகலான்னு சொல்கிறாங்க, எங்கள் சித்தி சொல்கிறாங்க போகணும். இந்த மாதிரி யாராவது வலுக்கட்டாயமாக உங்களை இந்த படத்துக்கு நிர்பந்தித்தா தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்க. போனீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு வாழ்நாள் எதிரியாக அவங்க தான் மாறுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். வாங்க கங்குவா ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த கங்குவா கதையை பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக கண்டனுக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது ரொம்ப காலமாக நானும் பார்த்துக்கின்னு இருக்கேன். சிவா அண்டு டீமுன்னு அவர் எடுத்துக்கின்னு இருக்காரு. அந்த டீமில் இருக்கிற ஒருத்தருங்கனாச்சும் மண்டையில் மூளை இருக்கான்னு தெரில, இல்லை மண்டை இருக்கான்னாச்சும் தெரில. என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க? ஆல்ரெடி அஜித்தை முடிச்சு விட்டீங்க, விவேகம் எடுத்து விவேகத்தில் முடிச்சிங்க. அடுத்தது நம்ம தலைவர் ரஜினிக்கு வந்தீங்க, அனாத்தையை போட்டீங்க, ஆண்ட வேலையில சோழி முடிச்சிங்க. இப்போ என்னடா 2 வருஷம் கழிச்சு சூர்யா வர சோழி முடிக்கிறீங்களா? என்ன கன்றாவி கதடா இது. சப்பா, அதுவும் இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு 20 நிமிஷம் நகைச்சுவைன்னுலாம் கொஞ்சம் பண்ணீங்களே. யாரு? சூர்யா, ஹீரோயினி, யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி. அந்த நகைச்சுவையெல்லாம் பார்க்கும்போது அப்போ தான் நான் நிஜமாவே உணர்ந்தேன். இந்த தூக்கு தண்டனை கைதிலாம் அவங்களுக்கு தூக்கு ஏற்றும் போது இந்த சங்கு ஒதுங்கி, நாக்கு தள்ளி, தலை தொங்கி எப்படி அந்த வலியை அனுபவிச்சிருப்பாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கங்குவா 20 நிமிஷத்தில் அது எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி தத்ரூபமாக கொண்டு வந்துட்டாங்க நம்ம சிவா அண்ட் டீம். அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆன்சர் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். என்ன கன்றாவி படம்டா இது. என்ன படம் இது? அதாவது வேற்றுகிரகவாசி கூட வெறுத்துருவான் இந்த மாதிரிலாம் படம் எடுத்தனா. ஒரே சத்தம் 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 சத்தம். அவன் வாயில 5-6 ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்தா மாரி கத்துன்னு கத்துறானுங்க. என்னதான் படம் காட்டுல எடுத்தாலும் காட்டு கத்தாடா கத்துறது. ஒரு நியாயம் வேணாம், ஒரு ஒரு மனசாட்சி இல்லை. 3 டைலாக் தான், கங்குவா, கொடுங்குவா, பெருமாச்சி மண்ணு. ஏன்னா அந்த 3 டைலாக் விட்டா வேற அந்த படத்துல டைலாக்கே உங்களுக்கு புரியாது. கத்துன்னு கத்துவானுங்க. ஒரு எல்லை இருக்கு இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. அதெல்லாம் மீறுறீங்க. இதெல்லாம் மனித குலத்துக்கே பண்ற துரோகம், உச்சபட்சம். சரி ரைட்டு, போய் தொலைன்னு விட்டாச்சு. இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு போனா, இந்த இந்த செய்திகள்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அடையாளம் தெரியாத அளவுக்கு யார் யார் நடிச்சிருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான மேக்கப், அவங்களுக்கு ஒரு ஆன்சர். ஏன்னா யார் யாருன்னே தெரியல, மேக்கப்லாம் அந்த அளவுக்கு இருக்கு. சிரிப்பு தான் வருது எனக்குலாம். படம் முடிஞ்ச பிறகுதான் தெரியுது இதுல கார்த்திலாம் நடிச்சிருக்கான்றாங்க. அடா பாவி, இதெல்லாம் குபீர் தகவலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் முடிஞ்சிச்சு. இன்டர்வல்ல என் ஃப்ரெண்டு என் பக்கத்துல இருந்தான். செவிலே ஒரு அடி விட்டான். அடி விட்டோடனே எனக்கு சுருன்னு கோவம் வந்துருச்சு. டேய் எதுக்குடா என்ன படிச்சா அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் கேட்டான், ஓ அடிச்சோடனே கோவம் வருது, அப்ப சூடு சொரணை எல்லாம் இருக்கு, அப்புறம் என்ன இதுக்குடா என்ன இந்த படத்துக்கு கூட்டின்னு வந்த அப்படின்னு கேட்டான். அப்படியே எனக்கு நாக்க புடிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்று கேட்டான், இதுல 3D கண்ணாடி வேறியாடான்னா. நான் ரொம்ப அப்புறம் வெக்ஸ் ஆயிட்டேன். அப்படியே செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சாங்க. செகண்ட் ஹாஃப்ல பிளாஷ்பேக் ப்ரெசன்ட், பிளாஷ்பேக் ப்ரெசன்ட், பிளாஷ்பேக் ப்ரெசன்ட். அதாவது இது ஒரு மேக்ஸ் ஃபார்முலாவில் சொல்ற மாதிரி, பிளாஷ்பேக் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் பிளாஷ்பேக் ப்ரெசன்ட், பிளாஷ்பேக் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் பிளாஷ்பேக்.
அப்படின்ற மாதிரி பல இடத்துல முன்னையும் பின்னையும் அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க வண்டியை. ஆனா ஒரு இலவும் புரியல ஆடியன்ஸுக்கு. பதறானுங்க, கதறானுங்க. அப்புறமா 1 மணி நேரம் கழிச்சு இந்த டிஜே எஃபெக்ட் எல்லாம் முடிஞ்சு நிறுத்தினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு கட்டத்துக்கு வரானுங்க. அது என்னன்னா, அந்த பிளாஷ்பேக் சூர்யா கூட ஒரு விஷப்பூச்சி ஒன்று எடுத்துன்னு சுத்தின்னு இருப்பான். அதை உயிரோட வச்சுக்கிட்டு அதுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதை உயிரோட காப்பாற்றணும்னு அந்த விஷப்பூச்சி வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அது பொண்ணா பையனானே டவுட்டா இருக்கு. அந்த மாரி இருக்கு. அது கொடுக்குற ரியாக்ஷன்லாம் முடியல. அது அந்த அளவுக்கு சிவா டீம் ஆக்டிங் கொடுத்துருக்காங்க, நடிப்பு வாங்கியிருக்காங்க. அந்த விஷப்பூச்சி இருக்கு பாருங்க, அந்த விஷப்பூச்சியை காப்பாத்துறதுக்கு கங்குவா இருக்காரு. அந்த மாரினா ஆடியன்ஸ் மைண்ட் வாய்ஸ் எப்படி தெரியுங்களா இருக்கு? ஏன்பா கங்குவா, அந்த பூச்சி உயிரை காப்பாற்ற நீ இருக்க, எங்க உயிரை காப்பாற்ற யாருப்பா இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் மைண்ட் வாய்ஸ் இருக்கு. அப்படி ஒரு திரை காவியம் தான் நம்ம கங்குவா. படம் முடிஞ்சு நான் வெளியே வரேங்க, ஒரு தாத்தா பார்த்தேன். அவர் என்னை பார்த்து, தம்பி என் 60 வருஷம் வாழ்க்கையில இப்படி ஒரு கருமாந்திரத்தை நான் பார்த்ததில்லப்பான்றார். அப்படியே எனக்கு தூக்கி போட்டுச்சு. என்னடா தாத்தாவே இப்படி சொல்றாரு அப்படின்னு. அப்புறம் கூப்பிடுறேன், தாத்தா இங்க வாங்க ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னா அவர் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு. கூப்பிடுறேன் திரும்பவே மாட்டேங்கிறாரு. அப்பதான் தெரியுது ஸ்பீக்கர் அவுட்டுன்னு. ஏன்னா உள்ள அடிச்ச அடி அப்படி சும்மா அடி சவுண்டு தெரியுது உள்ள. அந்த மாதிரி நிலைமை. தாத்தாலாம் போயிட்டாரு. அவர் என்ன பண்ணுவார் பாவம். கங்குவா படம் எப்படி இருந்துச்சுன்னு ஆடியன்ஸ் கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்தவங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கு. அவன் பதறி அடிச்சு ஓடுறான். இந்த ஒருத்தெல்லாம் அடி தலையில அடிச்சுட்டு வரான். சிட் ஃபண்டில் பணம் ஏந்தவங்க கூட அந்த அளவுக்கு கோபத்தில் வந்துருக்க மாட்டான். அவன் அப்படி கத்துறான். எங்கேயா சிவா டீமோடைய ஃபோன் நம்பரு, அவங்களை நீ என்ன பண்றதுன்னு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கொந்தளிக்கிறாரு. ஏன்னா இப்படிலாம் பண்ணா என்ன பண்றது சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வாட்ஸ்அப்ல இந்த கங்குவாவுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அந்த கவிதையை இந்த வீடியோவில் சொல்ல சொன்னார், அது சொல்லிடுறேன். கங்குவா ஏ கங்குவா, உன்னை பார்த்துட்டு போய் நான் நைட்டு தூங்கவா, இல்ல ரயில்வே ட்ராக்ல குதிச்சு சாகவா, இல்ல ஒத்த புளியா மரத்துல தூக்கு போட்டு தொங்கவா, நீ வேலைக்கிழமை வந்தது எங்களை சாவடிக்கவா கங்குவா, ஏ கங்குவா ஏ கங்குவா அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கங்குவா தயவு செய்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்க்காதீங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு படம். நம்ம தம்பிகள்லாம் இருப்பாங்க, அதாவது சூர்யா அவர்களுடைய ரசிகர்களாகட்டும், நம்ம சிவா அண்ட் டீம் அவங்களுடைய ரசிகர்களாகட்டும், இல்லை பொதுவான ரசிகர்களாகட்டும், அவங்க ஏதாவது நான் பேசுறது காயப்பட்டு இருந்தால் மன்னிச்சுக்கங்க. இல்லை காயப்பட்டுருச்சு அப்படின்னீங்கன்னா கமெண்ட்ல உங்க மருந்து தடவிட்டு போங்க, ஓகேங்களா? ஆனா எனக்கு இன்னும் என்ன தெரியுங்களா, இன்னமும் இது சூப்பர் ஹிட்னு எல்லாரும் இன்டர்வியூல கொடுத்துன்னு இருக்காங்களே, ப்ரொடியூசர் முதல். இதெல்லாம் உருட்டிலே உருட்டு, மொரட்டு உருட்டுடா இது. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய்